1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலிருந்து 10ஆம் வசனம் உள்ள கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் இணைந்து நாம் வாசிக்க போகிறோம். வாசிக்கலாம். உலக தோற்றத்துக்கு முன்னே தேவன் நம்முடைய மகிமைக்காக ஏற்படுத்தினதும் மறைக்கப்பட்டதுமாய் இருந்த இரகசியமான தேவ ஞானத்தையே பிரசங்கிக்கிறோம். அதை இப்பிரபஞ்சத்தின் பிரபுக்களில் ஒருவனும் அறியவில்லை. அறிந்தார்களானால் மகிமையின் கர்த்தரை அவர்கள் சிலுவையில் அறைய மாட்டார்களே. எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. நமக்கோ தேவன் அவைகளை தம்முடைய ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார். ஆண்டவருடைய வார்த்தையை பாருங்க. கர்த்தர் நல்லவர் என்பதை குறித்து ஆண்டவர் எப்படி காட்டுறாருன்னா, வாழ்க்கையில எழும்புகிற மலைகளை நாம் அகற்றி போட, பெயர்த்து போட ஆண்டவர் எவ்விதமான காரியங்களை நம்ம கற்றுக் கொடுக்குறாரு. மலைகளை பெயர்க்கிறதுல ஆண்டவர் ரொம்ப முக்கியமாக நம்ம காட்டுற ஒரு விஷயம் என்னன்னா, ஆண்டவர் எவ்விதமாக நம்மளை வேல்யூ பண்ணுறாரு. ஏன்னா கர்த்தர் சொல்கிறாரு, உன்னை மலையை பேக்கிறவனா வச்சிருக்கிறேன். மலைனா லிட்டரான மலை இல்லை. அதை நம்ம பேக்க முடியுமா? அது பேக்கிறது ரொம்ப கஷ்டம். அதுக்கு பாம் வைக்கணும், இல்லை ஒரு புல்டோசரை கூப்பிட்டு நோண்டுறதுக்கு உண்டான காரியங்கள் நம்மளால் பண்ண முடியாது. சுற்றியை வச்சு எவ்வளோ நேரம் உடைக்கிறது மலையை? அது நம்மளால் முடியாது. அந்த மலையை சொல்லலை ஆண்டவர். எந்த மலையை சொல்கிறாரு? வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் வருது பாருங்க, சவால்கள் வருது பாருங்க. அந்த மலைகளை பெயர்ப்பதுக்கான எல்லா காரியங்களையும் கர்த்தர் நம் மூலமாக செய்ய முடியுன்றதை காட்டுறாரு. ஒரு மனுஷன் ஆண்டவரை தேடி வரும்போது, இயேசுநாதர் மேல் நம்பிக்கை வைக்கும்போது, இயேசுநாதன் அந்த மனுஷனுக்கு ஒரு வழி காட்டுறார். என்ன காட்டுறாருன்னா, பிரச்சனையெல்லாம் தீர்ப்பதுக்கு நான் உன்னை பயன்படுத்துகிறேன். உன் மூலமாக பிரச்சனைகளை மாற்ற எனக்கு வல்லமை இருக்குன்றத ஆண்டவர் நமக்கு காட்டிகிட்டே இருப்பார். அதுதான் ரொம்ப முக்கியம் பாருங்க. இங்கே இந்த வசனத்தை நம்ம தியானிக்கும் போது ஆண்டவர் ஒன்றை காட்டுவார். உன்னால் அதை செய்ய முடியும். ஏன் செய்ய முடியும்னா, அதை செய்வதற்கு எப்படிப்பட்ட வழிகள் எல்லாம் கர்த்தர் வச்சிருக்கிறார் என்பதை நமக்கு கற்றுக் கொடுக்குறார். அதில் ஒரு வழி என்னன்னா, ஆண்டவர் நம்மளை எவ்வளோ மதிப்பிடுகிறார் என்பது நமக்கு நல்ல விளங்கணும் பாருங்க. தேவன் மதிப்பிடுகிறது நமக்கு எவ்வளோ விலையேற பெற்ற ஒன்றாய் மாறும் என்பதை நாம் அறிந்து கொள்ளாமல் இருக்கும்போது நம்முடைய வாழ்க்கையை ரொம்ப விலையேற பெற்றதாக நினைக்க மாட்டோம். ஏன்? நம்மளால மலைகளை பெயர்க்க முடியுன்ற எண்ணமே நமக்கு வராது. அதுதான் போன வாரத்திலேருந்து உங்களுக்கு காண்பித்து கொண்டிருக்கிறேன். எப்படி தேவன் உங்களை வேல்யூ பண்ணுறார், எப்படி தேவன் உங்களை மதிப்பிடுகிறார். நம்மளை நமக்கு போடுற மதிப்பு இல்லை, அல்லது நம்மளை மற்றவங்க நமக்கு கொடுக்குற மதிப்பு இல்லை. தேவன் நம்மளை எவ்விதமாய் அவர் மதிக்கிறார். தேவன் நம்ம எவ்வளோ வேல்யூ பண்ணுறாருன்னா, ஆண்டவர் என்ன செய்கிறாரு? அவரை தேடி வருகிற தம்முடைய பிள்ளைகளுக்கு இந்த வசனத்தை போதித்து, இந்த வசனத்தின் மூலமா ஆண்டவர் ஒரு வெளிப்பாட்டின் அறிவை கொடுக்கிறார். எவ்வளோ ஸ்பெஷலான நபராக நம்மளை பார்க்குறாருன்றத நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். இந்த இடத்துல உட்கார்ந்து கடவுளுடைய வார்த்தைகளை கேட்க கேட்க இப்போ எனக்கு ஒன்று புரியுது. செய்ய முடியாததை கூட நம்மளை கொண்டு செய்ய அவரால் முடியும் போல இருக்கு அப்படின்ற ஒரு அறிவை கடவுள் உண்டு பண்ணுறாரு பாருங்க. இது வரைக்கும் நிறைய நேரம் நம்ம என்ன செஞ்சிடறோம்? மனுஷன் பாருங்க, தேவன் கொடுக்க விரும்புகிற இந்த வெளிப்பாட்டின் அறிவு, இதை உபயோகப்படுத்தி வாழ்க்கையில் எழும்புகிற மலையெல்லாம் பெயர்ப்பதுக்கு உண்டான வழிகளை, சாத்தியங்களை கர்த்தர் வச்சிருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ளாம தன் சரீர முயற்சியில என்னமோ செஞ்சு பார்க்கறான். ஆனால் ஒன்றும் நடக்க மாட்டுது. அந்த சரீர முயற்சியை தான் நான் போன வாரம் உங்களுக்கு காண்பித்தேன். புலனறிவு, இந்த கண்ணால் பார்க்கறது, காதால் கேட்கறது, இந்த நாக்குனால ருசி பார்க்கறது, இந்த மூக்கை வச்சு மோந்து பார்க்கறது, தொட்டு உணர்றது, இதெல்லாம் தான் புலனறிவு. இந்த புலனறிவை வச்சு நம்ம என்ன செய்யலாம்னா, சூடா இருக்கா, சில்லுன்னு இருக்கா, சாப்பாடு நல்லா இருக்கா, நல்லா இல்லையா அப்படின்னு என்ன பண்ணலாம்? சாப்பிட்டு ருசி பார்க்கலாம். ஏன்? இந்த கண்ணை வச்சு என்ன செய்யலாம்னா, ஒரு கட்டடம் எவ்வளோ பெருசா இருக்கு,
அப்படின்றத இந்த கண்ணை வச்சு சொல்லலாம். ஆனா ஆண்டவர் எவ்வளவு பெரியவர்ன்றதை இந்த கண்ணை வச்சு சொல்ல முடியாது. நல்லா கொஞ்சம் யோசிக்கணும் நீங்க. தேவன் யார், தேவன் என்ன செய்ய முடியும் நம்ம மூலமான்றத வெறும் இந்த கண்ணையும் வாயையும் இந்த என்ன காதை வச்சு நம்ம செய்யக்கூடிய காரியம் இல்லை. இந்த புலனறிவை வச்சு தேவன் யார் என்பதை நம்ம அறிந்து கொள்ளக்கூடிய காரியங்களை பண்ணணும்னு நினைச்சா சரியான விதத்தில் தேவனை புரிந்து கொள்ள முடியாது. சரியான விதத்தில் தேவனை புரிந்து கொள்ளாத மனுஷன் தன்னை தேவன் அவர் எவ்வளவு விலையேற பெற்றவனா பார்க்கிறாருன்றது விளங்கி கொள்ள முடியாது. அதை விளங்கி கொள்ள முடியாததுனால பிரச்சனைகள் போராட்டம் போல மலைகள் வரும்போது அதை பார்த்து பயந்து ஓடுறவனா தான் இருப்பேன். அதை என்னால் பேர்க்க முடியுன்ற நம்பிக்கையும் தைரியமும் எனக்கு வராது. அதுதான் ஆண்டவர் இங்க காட்டுறாரு, உன்னை நான் எவ்வளவு விலையேற பெற்றவனா பார்க்கறதுனால உனக்கு நாம் பேசும் என்னுடைய வசனத்தினால ஒரு விசேஷித்த அறிவை நான் உண்டு பண்றேன். அதுதான் பேதுரு உங்களுக்கு உதாரணமா காண்பித்தேன். இயேசுநாதர் கேட்கிறாரு, என்ன யாருன்னு சொல்றாங்க அப்படின்னு கேட்ட உடனே பல காரியங்களை சொன்ன பிறகு ஆண்டவர் கேட்கிறார், நீங்க என்ன யாருன்னு புரிஞ்சு வச்சிருக்கிறீங்க? அப்போ பேதுரு சொல்றான், நீரே ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன் கிறிஸ்து அப்படின்னு சொன்ன உடனே இயேசுநாதர் அவனை பார்த்து சொல்றாரு, நீ பாக்கியவான், இது உன்னுடைய மாம்சமும் ரத்தமும் என்ன பண்ணல உனக்கு இதை வெளிப்படுத்தல, பரலோகத்தில் இருக்கிற பிதா உனக்கு இதை வெளிப்படுத்தினார். அப்போ ஒரு வெளிப்பாடு உண்டாவது பாருங்க. ஆண்டவரிடத்துல நெருங்கி வர வர இந்த மாதிரி உட்கார்ந்து கடவுளுடைய வார்த்தைகளை கேட்க கேட்க ஒரு தெளிவு, ஒரு விசேஷித்த ஒரு வெளிப்பாடு கிடைக்குது. என்ன வெளிப்பாடு கிடைக்குதுன்னா, எந்த மலையெல்லாம் பார்த்து நான் பயப்படுறனோ, எந்த பிரச்சனையெல்லாம் பார்த்து நான் பயப்படுறனோ, இப்போ எனக்கு ஒரு வெளிப்பாடு உண்டாவது, எனக்கு ஒரு அறிவு உண்டாவது, ஒரு ரெவலேஷன் கிடைக்குது. என்னன்னா, ஏனால ஆண்டவருடைய வசனத்தை கேட்டு ஆண்டவர் கொடுக்கிற அந்த விசுவாசம் எனக்குள்ள உண்டாகும் போது, பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ள இருக்கும்போது, இப்போ நான் மலையை பார்த்து பிரச்சனைகளை பார்த்து பயப்பட வேண்டியதில்லை. அந்த பிரச்சனைகளை என் வாழ்க்கையில பெயர்க்க முடியுன்ற ஒரு பெரிய நம்பிக்கையை ஆண்டவர் நமக்குள்ள உண்டாக்குறாரு. அதெல்லாம் ஆண்டவர் பாருங்க பேதுருவை பார்த்து சொல்றாரு, நீ பாக்கியவான். பாக்கியவான் என்ன தெரியுமா? ஆண்டவர் பேதுருக்கு சொல்றார், உனக்கு ஏதோ விசேஷமா கொடுக்கப்பட்டிருக்கிறது, அதான் பாக்கியவான். சம்திங் வெரி ஸ்பெஷல் இஸ் கிவன் டு யூ. அதனால்தான் ஆண்டவர் பேதுருவை பார்த்து சொல்றார், நீ பாக்கியவான்பா, உனக்கு விசேஷமா ஒன்று கொடுக்கப்பட்டிருக்கு. அது என்னன்னா, பரலோகத்தில் இருக்கிற பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். இல்லைன்னா நீ பாக்கியவனா இருந்திருக்க முடியாது. அப்ப நான் சொல்லுகிறேன், இந்த ஆலயத்துக்குள்ள தேவன் பேசுகிற அவருடைய வார்த்தைகளை கேட்க கேட்க நம்மளை பாக்கியவானா மாத்துறாரு. ஏன் பாக்கியவானா மாத்துறாருன்னா, நமக்கு ஒரு வெளிப்பாட்டின் அந்த அறிவு. பிதா பேதுருக்கு வெளிப்படுத்தினது போல இந்த வசனத்தை கேட்க கேட்க பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருந்து பல காரியங்களை, உலக தோற்றத்துக்கு முன்பாக இருக்கக்கூடிய காரியங்கள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் எடுத்து ஆண்டவர் வெளிப்படுத்தி காட்டுறார். போன வாரம் உங்களுக்கு காண்பித்தேன், இந்த வெளிப்பாட்டு அறிவு வேலை செய்யும் போது 6 காரியங்களை இந்த வெளிப்பாட்டின் மூலமா ஆண்டவர் நமக்கு உண்டு பண்ணுகிறத உங்களுக்கு காண்பித்தேன். இன்னைக்கு ஒரு காரியத்தை இது மூலமா நம்ம கற்றுக்கொள்ள போறோம். என்னன்னா, இந்த புலனறிவுல மாத்திரம் செயல்படுறவனா என்ன நான் ஒரு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி அதுக்குள்ளே வைக்கிறவனா இல்லாம, தேவன் கொடுக்கிற அந்த வெளிப்பாட்டின் அறிவில் என்னுடைய வாழ்க்கையை நான் நடத்த வேண்டியது ரொம்ப அவசியமா இருக்கு. அந்த அறிவுக்குள்ள நான் வரும்போது தான் என்னை கொண்டு கர்த்தர் என்ன செய்ய முடியும், என்னை கொண்டு என்னென்ன மலையெல்லாம் அவர் பேக்க விரும்புறாரு அப்படின்றத நான் அறிந்து வாழ்வதுக்கான வேலைகளை கர்த்தர் நமக்குள்ள செய்யறாரு. அதுதான் இங்க 9ஆம் வசனமோ 10ஆம் வசனம் சொல்லுது பாருங்க. அங்க சொல்றாரு, ஏனெனில் தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோண்டவும் இல்லை. வெறும் புலனறிவிலே பார்த்துட்டு தான் இதெல்லாம் தோணாது, அதை விளங்கி கொள்ள முடியாது பாருங்க. ஆனா அங்க சொல்றார், நமக்கோ தேவன் அவைகளை தம்முடைய ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும், அதனால கவனிச்சு பாருங்க, நமக்குள்ள இருக்கிற ஆவியானவர் என்ன பண்றாரு, அவருக்கு எல்லாம் தெரியும். ஆனா எனக்கு எல்லாமே தெரியாதே. நான் இங்க உட்கார்ந்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்க கேட்க இப்போ என்னுடைய ஆவிக்குள்ள எல்லாத்தையும் கொஞ்சம் ஆண்டவர் என்ன பண்றாரு, தெரியப்படுத்துறாரு.
இன்னைக்கு நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு காரியம், மனுஷனுக்கு தேவன் கொடுத்திருக்கிற அந்த ஆவி இருக்கு பாருங்க, மனுஷனை ஆவி மனுஷனா படைச்சிருக்கிறாரு. நம்ம எல்லாம் ஒரு ஆவி தான் தெரியுமா, நல்ல ஆவி தான், கவலைப்படாதீங்க, பயப்படாதீங்க. மனுஷனை ஆவி, ஆத்துமா, சரீரம் என்று உண்டாக்கி வச்சிருக்கிறார். இந்த ஆவி வாழ்வதற்காக ஒரு ஆத்துமா, இந்த ஆவியும் ஆத்துமா வாழ்றதுக்காக இந்த சரீரம். ஆனா மனுஷன் என்ன பண்ணிடுறான், இந்த சரீரம் மாத்திரம் தான் பார்க்கறான் ஒழிய அந்த சரீரத்துக்குள்ள இருக்கிற ஆத்துமா, அந்த ஆத்துமாவுக்குள்ள இருக்கிற ஆவி எவ்வளவு விளையற பெற்றது, எவ்வளவு சக்தி உள்ள ஒரு இடமா இருக்குன்றத பார்க்கறது இல்லை. அது பயங்கர பவர்ஃபுல்லான பிளேஸுங்க, பவர்ஃபுல்லான ஒரு ஃபோர்ஸ். நீங்க பாருங்க, சில நேரம் கடல் பக்கம் போய் பார்த்தீங்கன்னா, சில நேரம் நீங்க போனீங்கன்னா, இந்த அயர்லாண்ட்லாம் போனீங்கன்னா, அங்க என்னன்னா அந்த மலை ஒட்டியே அந்த கடலுடைய அலைகள் வந்து அப்படியே மோதம் பாருங்க. மோதும் போது நீங்க கவனிச்சீங்கன்னா சில அலைகள் வந்து எதிர்பார்க்காத உயரத்துக்கு வரும். பார்த்துருக்கீங்களா? நீங்க மேலே நிற்பீங்க, ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே நிற்பீங்க, தண்ணி எங்கேயோ கீழே இருக்கும். ஆனா அந்த தண்ணி வந்து அந்த பாறை மேலே மோதும் போது அந்த அலையினுடைய உயரம் உயர்த்தப்படுது பாருங்க. ஏன் சில நேரத்தில் கடல்ல பாருங்க, கடலுடைய அலைகளுடைய உயரங்கள் உயர்த்தப்படுது. சிலர் சொல்றாங்க 10 அடி வருதுன்றாங்க, 15 அடி 20 அடி ஹைட்டுக்கு அந்த அலை உயருகிறதா. அப்படி அந்த அலையினுடைய ஹைட் உயரும் போது, அலை உயர்ற ஹைட்டை தான் பார்க்கிறேன், அது எவ்வளவு பெருசா இருக்குன்னு தான் பார்க்கிறேன். ஆனா அந்த அலைய அப்படி எழும்பி வர பண்ணுகிற அதுக்கு பின்னாடி இருக்கிற சக்தி இருக்கு பாருங்க, அது கண்ணுக்கு தெரியாது. ஆண்டவர் சொல்றாரு, மனுஷனுக்கு தேவன் கொடுத்திருக்கிற ஆவி இருக்கு பாருங்க, அப்படிப்பட்ட ஒரு வல்லமையான ஒரு சக்தி கண்ணுக்கு தெரியாது. கண்ணுக்கு தெரியாத அந்த ஆவியோட தான் தேவன் என்ன பண்றாருன்னா வெளிப்படுத்துறாரு. என்னெல்லாம் நமக்கு மூலமா செய்ய முடியும், நம்மளை எப்படியெல்லாம் மலையை பேர்க்கிறதுக்கு, பிரச்சனை என்னும் மலைகளை பேர்க்கிறதுக்கு நம்மளை எவ்வளவு ஸ்ட்ராங் ஆக்குறாருன்றத கர்த்தர் காட்டுற. அது நம்ம கண்ணுக்கு தெரியாது. ஆனா அதை தேவன் நமக்கு இந்த வசனத்தின் மூலமா கேட்க கேட்க என்னுடைய உள்ளான மனிதனை கர்த்தர் என்ன பண்றாருன்னா நாளுக்கு நாள் புதிதாக்குறார், நாளுக்கு நாள் ஸ்ட்ராங் ஆக்குறார், கண்ணுக்கு தெரியாத இடத்தை ஸ்ட்ராங் ஆக்குறாரு. நல்லா கவனிச்சு பாருங்க. ஆனா இவ்வளவு ஸ்ட்ராங்கா வச்சிருந்த மனுஷனுடைய ஆவியை தான் என்ன பண்ணிட்டான் பிசாசு, மனுஷனை பாவம் செய்ய வைத்து பாவத்தில் விழுந்து போன உடனே இவ்வளவு சக்தி வாங்கிய ஒரு இடத்துல இருக்கிற அந்த ஆவியக்குள்ள தேவன் இடைப்பட விரும்புகிற அந்த பகுதியை பிசாசு என்ன பண்ணிட்டானா செயல்பட விடாதபடி மனுஷன் வெறும் இந்த சரீரத்தில் மாத்திரம் இயங்கும்படி கூடிய ஒரு எண்ணமுடையவனா மாத்திரான். அதனாலதான் எல்லா பிரச்சனையும் மனுஷன் இந்த வெளிப்பாட்டின் அறிவில் உபயோகப்படுத்தி செயல்படுத்துறது இல்லை, வெறும் புலனறிவில் கண்ணில் பார்க்கறது, காதில் கேட்கறது, என்ன தொட்டு உணர்றது, இதை வச்சு மாத்திரம் அணுகிறவனா இருக்கிறதுனால நிறைய நஷ்டங்கள் தோல்விகள் உண்டாகுது. இப்ப பாருங்க, இந்த ஆவி ஆண்டவர் எவ்வளவு விசேஷப்படுத்துறாரு. நாங்க சொல்ற நமக்கோ தேவன் அவர்களை தம்முடைய ஆவினாலே வெளிப்படுத்துறார், நம்முடைய ஆவிக்கு அதை வெளிப்படுத்துறாரு. இப்ப இது எப்படி உண்டாகுது? இப்ப என் ஆவி எப்போ திருப்பியும் அந்த பவர்ஃபுல்லான ஒரு கனெக்ஷனுக்குள்ள எப்படி வருதுன்னா, நீங்க கவனிச்சு பாருங்க, இயேசுவை நீங்க ஆண்டவராக ஏற்றுக்கொண்ட உடனே அவர் உங்க பாவங்களை மன்னிக்கிறாரு, அவருடைய பிள்ளையா உங்களை மாத்துறாரு. மாத்தின உடனே ஒரு பவர்ஃபுல் கனெக்ஷன் உங்களுக்கும் ஆண்டவருக்கும் உண்டாகுது. இந்த சரீரத்துக்கு இல்ல, முதல்ல எங்க உண்டாகுதுன்னா காண முடியாத இன்விசிபிளா இருக்கிற மனுஷனுடைய ஆவிக்குள்ள தேவனுடைய ஆவியானவர் என்ன பண்றாருன்னா ஒரு கான்டாக்ட் ஏற்படுது. அந்த கான்டாக்ட் ஏற்பட்ட உடனே ஆவிக்குரிய பசி தாகம் ஒரு மனுஷனுக்கு உண்டாகும். அந்த ஆவிக்குரிய பசி தாகத்தை தீர்க்கக்கூடிய ஒண்ணு எது தெரியுமா? தேவனிடத்திலிருந்து உண்டாகிற அந்த வெளிப்பாட்டின் அறிவு தான் ஆவிக்குரிய பசியை என்ன பண்ணும்? திருப்தியாக்கும். நமக்கு வயிறு பசிச்சா என்ன பண்ணுவோம்? அப்படியே இட்லி தோசையை பார்த்துட்டே இருப்பீங்களா? என்ன பண்ணுவீங்க? சாப்பிடலாம் யாரா சொல்லணுமா உங்களுக்கு? சாப்பிடுங்க, உங்களுக்கு ரொம்ப பசிக்குங்க, சாப்பிடுங்கன்னு உங்களுக்கு சொல்லணுமா? கண்ணு பார்த்த உடனே பசி, வயிறு பசி ஆன உடனே கை ஆட்டோமேட்டிக்காக
பக்கத்தில் இருக்கவங்களுக்கு இட்லி இருக்கா இல்லையா அதை பற்றி ஏன் பசி தீரணும். உடனே என்ன பண்ணுறோம், கபக்குன்னு எடுத்து இந்த சரீரத்தில் ஏற்படுகிற பசியை தீர்ப்பதுக்கு நீங்கள் என்ன சாப்பிடணும்னு உங்களுக்கு தெரியுதோ அது போல ரட்சிக்கப்பட்ட உடனே, இயேசுவினுடைய பிள்ளை ஆன உடனே கண்டிப்பா இந்த பசி உங்களுக்கு வரணும். வரலனா தேவன் உங்களை என்னவா வேல்யூ பண்றான்றதை விளங்கி கொள்ளாததுனால வாழ்க்கையில் எழும்புகிற மலைகளை தேவன் வெளிப்படுத்துகிற விதத்தில் நான் அணுகல. இந்த கண்ணும் காதும் இந்த புலனறிவில் தெரிஞ்சிருக்கிற வரைக்கும் அந்த என்ன கொஞ்சம் அறிவை வச்சு என்ன செய்யறேன்னா என் பிரச்சனைகளை எதிர்கொள்ள பார்க்குறேன். அதனால பிரச்சனையில் எனக்கு வெற்றி கிடைக்க மாட்டுது. ரொம்ப முக்கியம் பாருங்க, வாழ்க்கையின் சூழ்நிலைகளில், வாழ்க்கையில் நாம் சந்திக்கிற எல்லா சவால்களிலும் அதை நாம் எப்படி அணுகணும்? புலனறிவில், சென்ஸ் நாலேஜை வச்சு அணுகிடக்கூடாது. எப்படி ஆண்டவருடைய பிள்ளையா நம்மளை மாற்றின உடனே ஒரு ஆவிக்குரிய பசி நமக்கு உண்டாகுது. அந்த பசி எப்போ தீரோனா தேவனிடத்திலிருந்து அந்த வெளிப்பாட்டு உண்டாகணும். எப்படி உண்டாகுது? இப்படி தேவ வசனத்தை உட்கார்ந்து கேட்டு வசனத்தை வாசிக்கும் போது இந்த வசனம் போய் நம்முடைய ரட்சிக்கப்பட்டிருக்கிற நம்முடைய ஆவி, நம்முடைய ஆத்துமாவுக்குள்ள இருக்கிற பசியை போய் இந்த வசனம் போய் தீர்த்து வைக்குது. தீர்த்த உடனே ஒரு பெரிய ஒரு நிம்மதி உண்டாகுது. யோவான் சுவிசேஷத்தில் நீங்க கவனிச்சு பாருங்க, 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் பாருங்க. ஏன் ஆண்டவர் வார்த்தையை மாம்சமாக்கினாரு? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அங்க சொல்லியிருக்கிற காரியங்களை நம்ம கொஞ்சம் வாசிப்போமா? யோவான் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் வாசிப்போம். அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும், யோவான் 1 எடுத்துட்டீங்களா? யோவான் 1:14 வசனம் பாருங்க. அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே. நல்ல கவனிங்க. இப்ப கேள்வி என்ன? ஏன் இந்த வார்த்தை மாம்சமாகணும்? ஏங்க கடவுள் வார்த்தையா இருக்கிறார், வார்த்தையின் கடவுள். அந்த வார்த்தை என்னும் அந்த கடவுள் ஏன் அந்த வார்த்தையை மாம்சமாக்கி காட்டணும்? ஏன்னா மனுஷனுக்கு என்ன புரிய வைக்கிறாரு? உன் சரீரத்தில மாத்திரம் நீ செயல்படுறவனா இருக்காத. இந்த சரீரம் செயல்படுறதுக்கு இந்த கடவுளுடைய வார்த்தை ஒவ்வொரு மனுஷனுக்கும் புரிந்து கொள்வதற்காக தான் ஆண்டவர், வார்த்தையின் தேவனான கடவுள் என்ன பண்ணாருன்னா அந்த வார்த்தையை மாம்சமாக்கி அவர் நம் நடுவே வாசம் பண்ணி அந்த மகிமைக்குள்ள நம்மளை கொண்டு போகிறாரு. ரொம்ப முக்கியம், கவனிங்க. இந்த வார்த்தையினுடைய மகிமை உங்களுக்குள்ள வரலனா நான் சொல்றேன், ஒரு நாளும் உங்களுடைய ஆவிக்குரிய பசிக்கு நீங்க ஆகாரம் கொடுக்கவே இல்லைன்னு அர்த்தம். ஆண்டவரை ஏற்றுக்கிட்டேன், ஆண்டவருடைய பிள்ளையா இருக்கிறேன், தேவனை தேடி வரேன். ஆனா ஆண்டவருடைய பிள்ளை ஆன உடனே ஒரு பசி தாகம் இருக்கும். அந்த பசிக்கு கரெக்டான ஃபுட்டை கொடுக்குறீங்களா? வயிறு பசி எடுத்தா கரெக்டான சாப்பாடு போடுறேனே. எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? வயிறு பசி எடுத்த உடனே வயிறுக்கு கரெக்டான ஆகாரத்தை கொடுக்கிறேன். இயேசு கிறிஸ்துவுடைய பிள்ளை ஆன பிறகு உள்ளுக்குள்ள ஒரு ஆவிக்குரிய பசி தாகம் உண்டாகும். அந்த பசி தாகம் உண்டாகும் போது தேவன் நம்ம கொடுத்துருக்கிற அவருடைய வார்த்தை எடுத்து ஃபீட் பண்றேன்னா பாருங்க. இது நடந்த ஒரு கதை, ஆனால் உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். இங்கிலாந்து தேசத்தில் பிரைம் மினிஸ்டருக்கு ஒரு ரொம்ப நெருங்கிய ஒரு நண்பர் ஒருத்தர் இருந்தாரா. நான் சொல்கிறது 18th செஞ்சுரிஸில் நடந்த காரியங்கள், ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்பாக நடந்த காரியங்கள். அதில் இந்த பிரைம் மினிஸ்டருக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர் அவர் என்ன செஞ்சாராம், அந்த பிரைம் மினிஸ்டரை பார்த்து சொன்னாராம், நான் ஒரு சர்ச்சுக்கு போகிறேன், அந்த சர்ச்சில் பாஸ்டர் ரொம்ப அருமையாக கடவுளுடைய வார்த்தையை சொல்கிறாரு, நீங்கள் கேட்டிங்கன்னா அந்த வார்த்தையை நீங்கள் புரிஞ்சு நீங்கள் இந்த கவர்மெண்ட்டை நீங்கள் நடத்துவீங்கன்னா, அந்த நாட்டை நடத்துவீங்கன்னா அது மிக ஆசீர்வாதமாக இருக்கும், நீங்கள் ஒரு முறை கேளுங்க அப்படின்னு சொன்னாரா. அப்போ இவரும் அவருடைய நண்பர்னால சொன்னாரா, சரி நான் வரேன்னு சொல்லி போனாராம். பாருங்க, பிரைம் மினிஸ்டர் சர்ச்சுக்கு வர்றாருன்னா எப்படி இருக்கும்?
பிரைம் மினிஸ்டர் சர்ச்சைக்கு வராரு, அவர் வந்து ஆர்டினரியாக உட்காந்து என்ன வசனத்தை கேட்கறதுக்காக உட்காந்துருக்காருன்னு வைங்க. இந்த பிரசங்கியார், இப்போ நான் ஒரு பிரசங்கியார், பிரைம் மினிஸ்டர் வரனா எப்படி பிரசங்கம் பண்ணுவேன்? அன்னைக்கு அந்த பிரசங்கியாருக்கு சொல்லி முடியாத சந்தோஷம். ஆஹா, நம்ம நாட்டின் பிரைம் மினிஸ்டர் வந்திருக்கிறாரு, இவருக்கு ஆண்டவரை பற்றி சொல்லாமல் விடக்கூடாதுப்பா, இவருக்கு நல்ல கடவுளுடைய வார்த்தையை சொல்லணும்னு அந்த மனுஷன் ரொம்ப அற்புதமான பிரசங்கம் பண்ணாராம். கூட்டு வந்தவருக்கு ஒரே சந்தோஷமா, ஆஹா என்ன மாதிரி நம்ம பாஸ்டர் பிரசங்கம் பண்றாரு, இன்னைக்கு பார்த்து விசேஷமா அப்படின்னு சொல்லி அந்த பிரசங்கியார் பிரசங்கம் பண்ணி முடிச்சு, அந்த பெரிய பிரசங்கியாருங்க, டாக்டர் மார்ட்டின் லாய்ட் ஜோன்ஸ் என்ற ஒரு மிகப்பெரிய பிரசங்கியார், உலகத்தையே கலக்கின ஒரு தேவ மனுஷன். அவருடைய பிரசங்கத்தை கேட்க ஆட்கள் குமிஞ்சு இருப்பாங்க. அன்னைக்கு இந்த பிரைம் மினிஸ்டர் வந்தோன்னா அவரு ஆண்டோடைய வார்த்தையை பயங்கரமா பேசி முடிச்சுட்டு பிரசங்கெல்லாம் முடிஞ்சிச்சு, அவங்க எல்லாம் போனாங்க. அவங்க திரும்பி போகும்போது இந்த பிரைம் மினிஸ்டருடைய ஃப்ரெண்டு பிரைம் மினிஸ்டர் கூட போகும்போது சொன்னாராம், இவர் ஏன்னா இந்த பிரைம் மினிஸ்டர் ஒன்றும் பேசுகிற மாதிரி தெரில, போகிறாங்க வண்டியில், எதையாவது இந்த பிரசங்கத்தை பற்றி ஏதாவது சொல்லுவார் இந்த மனுஷன் அப்படின்னா அவர் ஒன்றும் சொல்ல மாட்டுறாரு. உடனே இவர் என்ன பண்ணாராம், கேட்டாராம், இன்னைக்கு என்ன மாதிரி ஒரு பிரசங்கம் பார்த்தீங்களா, என்ன மாதிரி கடவுள் நேரடியாக பேசினாரு, இந்த வார்த்தைகளை பாஸ்டர் சொன்னாரே, இவ்வளோ அருமையாக வார்த்தைகளை, கடவுள் எவ்வளோ நம்மளை நேசிக்கிறார், எப்படிப்பட்ட காரியங்கள்லாம் கடவுள் நமக்காக செய்ய இருக்கிறாருன்னு சொல்லி இவர் பாட்டு விளக்கி சொல்லிட்டு இருக்கிறாராம் பாருங்க. அப்புறம் இவர் அவருடைய நண்பர் பிரைம் மினிஸ்டரை பார்த்து கேட்டாராம், அங்கே சொன்னது உங்களுக்கு ஏதாவது புரிஞ்சிச்சா அப்படின்னு கேட்டாராம். அப்போ இவர் சொன்னாராம், அவர் சொன்னதும் புரியல, நீ சொல்றதும் எனக்கு புரியல அப்படின்னாராம். நல்ல நீ எதுக்கு இதை சொல்றேன், வெறும் இந்த பிரைம் மினிஸ்டருக்கு என்ன புரியும், உலக அரசியல் புரியும், உலகத்தில் இருக்க பொருளாதாரத்தை குறிச்ச காரியங்கள்லாம் புரியும், எல்லா உலக அறிவும் புரியும். ஆனா இந்த வார்த்தையில இருக்கக்கூடிய அறிவு மாத்திரம் அவருக்கு புரிய மாட்டுது. ஏன்னா அதுக்கு மேல ஒண்ணு தேவை. வெறும் இந்த புலனறிவை வச்சு மாத்திரம் கடவுள் யாருன்றதை அறிஞ்சிக்கலாம், கடவுள் பேசுறதை நம்ம கேட்டு புரிஞ்சிக்கலாம், அவர் யாருன்னு எனக்கு தெரியும், நான் கண்டுபிடிச்சிருவேன்னா, நான் சொல்றேன் முடியவே முடியாதுங்க. இந்த வெளிப்பாட்டின் அறிவு வரும்போது தான் நம்முடைய ஆவிக்குரிய பசி தாகத்துக்கான ஆகாரத்தை கரெக்டா நீங்க கொடுக்குறீங்க. ரட்சிக்கப்பட்ட உடனே ஒவ்வொரு ரட்சிக்கப்பட்ட பிள்ளைக்கும் இந்த பசி தாகம் கண்டிப்பா இருக்கும். இந்த ஒரு தாகம் கண்டிப்பா, இந்த பசி உண்டாயிட்டே இருக்கும். இந்த பசி உண்டாகும் போது கரெக்டான ஆகாரத்தை, தேவ வசனத்தை, பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருந்து கேட்கிற தேவனுடைய வார்த்தைகளை எடுத்து நமக்கு மறுபடியும் புரிய வச்சு அதை அவர் வெளிப்படுத்தி அந்த வெளிப்பாட்டின் அறிவை உண்டாக்கும் போது நான் சொல்றேன், இப்போ நான் என்ன மாதிரி பேச ஆரம்பிப்பேனா, பிரச்சனையின் நடுவே, போராட்டத்தின் நடுவே, நான் போய்கொண்டிருக்க நெருக்கத்தின் நடுவே, பலவீனத்தின் நடுவே என்ன பேசுவேன் தெரியுமா? இந்த சரீரம் சொல்லும் பலவீனம் தான், ஆனா எனக்குள்ள இருக்கிற ஆவி சொல்லுது, இல்லை நீ பலவீனனா இருந்தாலும் உன்னுடைய பலவீனமான சரீரத்தை சுகமாக்க அவருடைய தழும்புகள் உனக்கு இருக்கிறது, அவருடைய தழும்புகளால் நீ சுகமாக முடியும்ன்றத இப்போ ஆவி சொல்லுது. ஏன் சொல்லுதுன்னா இப்போ அங்க கனெக்ட் ஆயிருக்கு. எங்க? வெளிப்பாட்டின் அறிவோட, பரிசுத்த தேவனோடு உண்டாகிற அறிவுல தொடர்பாகும் போது இந்த சரீரம் ஒண்ண சொன்னா கூட எனக்குள்ள இருக்கிற ஆவி இப்போ தேவனோட, ரட்சிக்கப்பட்டிருக்கிற எனக்கு இந்த தேவன் என்னுடைய ஆவியோட தொடர்பு கொள்ளும் போது இப்போ எனக்கு சொல்றாரு, இந்த சரீரம் எவ்வளவு பலவீனத்தை பேசினாலும், இந்த சரீரம் எவ்வளவு பிரச்சனைகளை பேசினாலும் என் ஆவி சொல்லும், என்ன சொல்லணும், இல்ல இல்ல நீ பலவீனன் அல்ல, கர்த்தர் உன்னை பலவானாய் வைத்திருக்கிறார், அவருடைய தழும்புகளால் நீ சுகமாக இருக்கிறாய். ஆண்டவர் என்ன சொல்றார்? அவருடைய ரத்தம் நமக்காக சிந்தப்பட்டிருக்கிறது. அந்த சிந்தப்பட்ட இயேசுடைய ரத்தம் நம்மளை உச்சந்தலையிலிருந்து உள்ளம் கால் வரைக்கும் கழுவி சுத்திகரிக்கக்கூடிய ரத்தமா இருக்கு. இதெல்லாம் இப்போ ஆவி சொல்லுது. இப்போ இந்த அறிவு வருது பாருங்க, இந்த ஒரு வெளிச்சம் வருது பாருங்க. ஏன் வருதுன்னா, இந்த வெளிச்சத்தை கொடுக்கிற வசனத்தை உட்கார்ந்து நான் கேட்கிறேன். ஒவ்வொரு வாரமும் கேட்கும்போது இந்த அறிவும் இந்த வெளிச்சமும் எனக்கு உண்டாகுது. அது வரலனா சும்மா அப்படியே மேலோட்டமா வந்துட்டு அப்படியே மேலோட்டமா சொல்லிட்டு சிலலாம் சொல்லுவாங்க பாருங்க, இன்னைக்கு ஆவியானவர் பயங்கரமா கிரியை செஞ்சாருங்க அப்படின்னுவாங்க சிலர்லாம். ஒருத்தர் என்கிட்ட சொன்னார், இன்னைக்கு ஆவியானவர் ரொம்ப பவர்ஃபுல், எப்படி வேலை செஞ்ச சொல்லு அப்படின்னு. அதான் அப்படி இதெல்லாம் அப்படி இப்படி இப்படின்னாரு. நான் சொன்னேன்,
இன்னைக்கு இல்லை, ஆவியானவர் நீ வர்றதுக்கு முன்னாடியே, நீ உன்னை இந்த உலகத்துக்கு கொண்டு வரத்துக்கு முன்னாடியே, பூமி ஒழுங்கினமாக இருந்த போதே ஆவியானவர் இந்த பூமியின் மேலே அவர் அசைவாடிக்கிட்டு தான் இருக்கிறார். இன்னைக்கு மாத்திரம் அசைவாடல. நல்லா கவனிக்கணும். நமக்கு இந்த அறிவுலாம் வந்துச்சுன்னா தெரியும், ஆவியான எப்பவுமே அசைவாடி. இப்போதான் கொஞ்சம் புத்தி வந்தது, இப்போதான் நமக்கு கொஞ்சம் அந்த வெளிப்பாட்டு அறிவு கரெக்டாக, ஆவிக்குரிய பசிக்கு கரெக்டாக என்ன பண்ணியிருக்கிறேன், ஆகாரத்தை போட்டிருக்கிறேன். போட்ட உடனே பல்ப் எரியுது, லைட் எரியுது எனக்கு. ஓ இப்போதான் புரியுது, ஓ ஆவியான ஏற்கனவே அசைவாடிட்டு இருக்கிறார். இப்போதான் அந்த அசைவாடுதலை நான் எனக்குள்ள உணர முடியுது. இதெல்லாம் உணர ஆரம்பிச்சீங்கன்னா, நல்லா கவனிங்க, எதுக்கு இதை சொல்ல வரேன், இப்படிப்பட்ட விதங்களில் ஆண்டவருடைய கிரியைகளை உங்களுடைய ஆவிக்குள்ள நீங்க உணர ஆரம்பிக்கும் போது, நீங்க வெறும் புலனறிவில் கண்ணில் பார்க்கறது, காதில் கேட்கறது, இதை வச்சே வாழ்க்கையை நடத்தல. இப்ப மாறாக வேற ஒரு பவர்ஃபுல்லான சோர்ஸோட கனெக்ட் ஆகுறீங்க. அந்த சோர்ஸ் என்ன? தேவ ஆவியானவர் உங்க ஆவியோட தொடர்பு வைக்கக்கூடிய ஒரு நிலைக்கு உங்களை விட்டு கொடுக்கும் போது, இப்ப என்ன ஆகுதுன்னா, உங்களால ஒரு உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும், நான் தேவனுடைய பலத்தினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு அவர் பலன் கொடுக்கிறார். நான் பலவீனன் அல்ல, நான் பிரச்சனையை பார்த்து பயந்து ஓடுறவன் இல்லை, மலையை பார்த்து பின்னாடி ஓடி ஒளிகிறவன் இல்லை. அந்த மலையை பேர்க்கிறவனாய் கர்த்தர் என்னை மாற்றுகிறார். ஏன்னா அதை செய்வதற்குண்டான எல்லா கிருபை ஆற்றலையும் எனக்கு தேவன் கொடுக்கிறாரு. இதாங்க ஒரு பெரிய ஆசீர்வாதம். அதனால தான் இந்த வசனம் எப்படி சொல்லுது, என நமக்கோ தேவன் ஆவிய, நம்முடைய ஆவியில அவருடைய காரியங்களை என்ன பண்றாரு, வெளிப்படுத்துறாருன்றது வசனம் எவ்வளவு தெளிவா சொல்லுது பாருங்க. இப்ப நம்ம செக் பண்ண வேண்டியது, ஒவ்வொரு வாரமும் உட்கார்ந்து இந்த வசனத்தை கேட்கும் போது கரெக்டா ஃபீட் பண்றேன்னா என்னுடைய ஆவிக்குரிய பசிக்கு. அப்படி நான் கரெக்டா ஃபீட் பண்ணுவேன்னா, மலைகள் என் வாழ்க்கையில் எழும்பும் போது கரெக்டாக அந்த மலையை பேர்ப்பதுக்கான சக்தி எனக்குள்ள இருந்து வேலை கரெக்டாக செய்யும். எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? சாப்பிட்டோன்னு ஒரு எனர்ஜி வருதா? இந்த வயிறு பசி எடுத்தோன்னே சாப்பிட்டோன்னு ஒரு எனர்ஜி வருதா? இது வரைக்கும் தூக்கவே முடியல, உட்கார முடியல சொல்லிட்டு இருந்தோம். சாப்பிட்டு 2 இட்லி சாப்பிட்ட உடனே, ஒரு காஃபி குடிச்ச உடனே என்ன ஆகுது, அப்படியே ஸ்பார்க் ஆகுது இல்லை, எழும்புறேன், நடக்கிறேன். சாதாரண உணவே இப்படிப்பட்ட உங்களுக்குள்ள ஆரோக்கியத்தை, உங்களுக்குள்ள அப்படிப்பட்ட ஒரு உற்சாகத்தை கொடுக்கணும். நான் கேட்கிறேன், ஆண்டவருடைய வார்த்தையினுடைய வெளிச்சம், அறிவு, அந்த வெளிப்பாடு உங்களுக்கு உண்டாகும் போது உங்களுக்குள்ள உற்சாகம் வருமா வராதா? நம்பிக்கை வருமா வராதா? பலன் வருமா வராதா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. எந்த பிரச்சனையை பார்த்து பயந்தீங்களோ அந்த பிரச்சனைக்கு முன்பாக எதிர்த்து நிற்க கர்த்தர் உங்களை திராணி உள்ளவர்களா மாத்துறாரு. ஏன் மாத்துறாருன்னா, இப்போ ஆவிக்குரிய பசிக்கு கரெக்டா என்ன பண்றேன், ஆகாரத்தை போடுறேன். நல்ல கவனிங்க கர்த்தருடைய பிள்ளைகளே, இது ரொம்ப முக்கியமான காரியம். இப்படி நம்ம செய்யும் போது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையை எப்படி மாத்துறாருன்னா, வெறும் புலனறிவில் இல்லை. விழுந்து போன மனுஷன் வெறும் புலனறிவிலேயே வாழ்றவனா இருந்தான். அப்படி விழுந்து போன மனுஷன், புலனறிவில் வாழ்கிற ஒரு மனுஷன் ஆண்டவர் என்ன பண்றாரு, மீட்டெடுத்து தம்முடைய ரட்சிப்பை அவனுக்கு கொடுத்து, ஆண்டவர் எவ்வளவு விலையேற பெற்றவன் அவனை பார்க்கிறார் என்பதை காண்பித்து, அவனுக்கு அவனுடைய வாழ்க்கையை குறித்த ஒரு வெளிப்பாடை உண்டாக்கி, பிரச்சனை நடுவே எப்படி அந்த பிரச்சனையை பேக்கவும் அதை இல்லாம ஆக்குறதுக்கு எப்படி என்ன கர்த்தர் பலவான் ஆக்குறார் என்கிறத குறித்து எனக்கு இந்த வசனத்தின் மூலமா சொல்லி எனக்கு புரிய வச்சு நம்பிக்கையை கொடுத்து தைரியத்தை கொடுத்து என்னை எப்படி மாத்துறாரு பாருங்க. அதுதான் அற்புதமான தேவனுடைய செய்கை. நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன், இயேசுவை நான் அறிந்து கொள்ள ஆரம்பிச்சேன், நான் இப்படியே இருக்கிறேன்னு சொல்ல முடியாது. நம்மளை ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் இந்த ஆவிக்குரிய பசிக்கு ஏற்ற தேவனுடைய வார்த்தையை நம்ம கொடுத்து கொண்டே இருப்போம். நம்முடைய ஆவிக்கு, நம்முடைய காண முடியாத நம்முடைய ஆவிக்கு, ஆத்துமாவுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பீங்கன்னா, நான் சொல்றேன், எந்த மலை போன்ற பிரச்சனைகள் வரும்போது அது உங்க வாழ்க்கையில நீங்க அதை பார்த்து பயப்படுறவங்களா இல்லாம, நீங்க தைரியமா அதை பேர்த்து போடக்கூடிய விசுவாசமோ வல்லமையோ அதிகாரமோ உங்களுக்குள்ள ஆண்டவர் செயல்படுத்த அவர் வல்லவராக இருக்கிறார். அதுக்கு தான் ஆண்டவர் பாருங்க நம்மளை ஆவி ஆத்துமா சரீரத்தில் உண்டாக்கி இருக்கிறார். இப்ப புரியுதா உங்க ஆவிக்கு எவ்வளவு பவர் இருக்குதுன்னு, உங்க ஆத்துமாவுக்கு எவ்வளவு பவர் இருக்குன்னு தெரியுதா?
சரீரத்தின் பவரை மாத்திரம், இந்த மாம்ச பவரை மாத்திரம் தான் செக் பண்றோம். அப்பப்போ இந்த சரீரம் ஸ்ட்ராங்கா இருக்கா இல்லையா அப்படி என்ன பண்றோம்? வருஷத்துக்கு ஒரு முறை என்ன பண்ணிடுறோம்? 6 மாசத்துக்கு ஒரு முறையாவது என்ன பண்ணோம்? பிளட் டெஸ்ட் போய் எடுக்கணும். கம்ப்ளீட்டா எடுக்காதவங்க இருந்தீங்கன்னா போய் எடுங்க. இங்க ஆவிக்கும் ஆலோசனை கொடுப்போம், ஆத்மாவுக்கும் கொடுப்போம், சரீரத்துக்கும் ஆலோசனை கொடுப்போம். நான் எல்லா விதமான டாக்டர். சரீரத்தை குறித்து இந்த சரீரம் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கான்றது செக் பண்றோமா இல்லையா? அது போல ஆத்மா ஸ்ட்ராங்கா இருக்கா? ஆத்மாவுக்குள்ள கடவுள் நமக்கு ஆவி கொடுத்துருக்கிறாரு, அது ஸ்ட்ராங்கா இருந்துச்சுன்னா தான் நீங்க மலையை பார்த்து பேர்ந்து போன்னு சொன்னா அது பேர்ந்து போகும். உள்ள எல்லாம் வீக்கா இருந்துக்கிட்டு வெளியே மட்டும் நல்லா ஒயிட் வாஷ் பண்ண என்ன வீடு மாதிரி பங்களா மாதிரி ஆண்டவர் சொல்றாரு பார்த்தீங்களா? வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறை போல வெளியே ஃபுல்லாக கல்லறை சுண்ணாம்படிச்சு என்ன எல்லா பவுடரையும் மாவு கீவெல்லாம் தடவி வெளியே அப்படியே ரொம்ப அப்படியே பார்த்தீங்கன்னா அப்படியே ரொம்ப பிரைட்டாக ஆள் ரொம்ப ஸ்ட்ராங்கு போல அப்படின்னு நினைப்போம். அப்புறம் கேட்டால் தான் சொல்லுவாங்க, எனக்கு அந்த வியாதி இருக்குதுங்க, அந்த வியாதி இந்த வியாதி இதெல்லாம் இருக்குது, சும்மா மேக்கப் போட்டு வந்து நிற்கிறேங்க அப்படின்வாங்க. ஆனால் உண்மையாக ஸ்ட்ராங்காக இருக்கணும்னா உங்களுடைய ஆவிக்குரிய பசிக்கு தேவையான கர்த்தருடைய வார்த்தையை உங்களுக்கு கொடுத்து கொண்டே இருக்கணும். அதை நீங்கள் உட்கொண்டு கொண்டே இருக்கணும். அதை உட்கொள்ள நான் சொல்கிறேன், உங்களுடைய ஆவிக்குரிய பசி தாகம் தீரும். ஏன் தீருதுன்னா, நீங்கள் உட்கொள்கிற தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய வெளிப்பாட்டை உங்கள் ஆவிக்கும் ஆத்துமாவுக்கும் கொடுத்து உங்களை திருப்தியாக்கும். அதை செய்கிறோமான்னு செக் பண்ணுங்க. சிலர் சொல்லுவாங்க, என்ன சிலர் நான் இன்னைக்கு ஒருத்தரை பார்த்து கேட்டேன் பாருங்க, சர்ச்சுக்கு ஏங்க உங்களை பார்க்க முடியல, ரொம்ப நாள் ஆயிடுச்சு சர்ச்சை பக்கம் வரவே இல்லையே அப்படின்னா, எனக்கு டைமே இல்லை பாஸ்டர். டைமே இல்லை. டைம் கத்தர் குத்தாருன்னா நான் வரேன் அப்படின்னாரு. இதெல்லாம் என்ன அறிகுறினா, உள்ள இந்த ஆவிக்கும் ஆத்மாவுக்கும் என்ன பண்ணல, கரெக்டான ஆகாரம் போடுற இடத்துக்கு வரல. ஒரு நாள் வருவார், கண்டிப்பா வருவார். ஆகாரம் போட வேண்டிய ஒரு நேரம் வந்துடும் தெரியும். அப்போ என்ன பண்ணுவார்? வருவார். அப்போ பார்த்தா புரிஞ்சுக்கலாம், ஓ வீக் ஆயிடுச்சு போல ரொம்ப வந்திருக்கிறாரு அப்படின்னு. அதுக்கப்புறம் அவங்களுக்கு வேண்டியதை எல்லா நிலையில் வரவங்களுக்கும் ஆண்டவர் வார்த்தை கொடுக்குறாரு. யாரையும் ஆண்டவர் என்ன பண்றது இல்லை, புறக்கணிக்கிறதே கிடையாது. வேண்டானே ஆண்டவர் தள்ளுறதே இல்லை. நீ எவ்வளோ பலவீனமாக வந்தாலும் மறுபடியும் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? வசனத்தை அனுப்பி தான் நம்மளை கர்த்தர் பலவான் ஆக்குறார். வசனத்தின் மூலமாக தான் ஆண்டவர் நம்முடைய ஆவியையும் ஆத்துமாவையும் ஸ்ட்ராங் பண்ணி, இந்த சரீரம் எதுக்கு எக்யூப் ஆகும்னா, வாழ்க்கையில நமக்கு எதிராக வருகிற எந்த மலையும் பேர்க்கிறதுக்கு கர்த்தர் நம்மளை பலவான் ஆக்குறாரு. அதுதான் சங்கீதக்காரன் சொல்றான். சங்கீதம் 1 நம்ம கவனிக்கிறோம் பார்த்தீங்களா? அங்கே என்ன சொல்றாரு? 2ஆம் வசனம் சொல்றாரு, இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருக்கிற மனுஷன் என்னவா இருப்பான்? பாக்கியவான். இந்த பாக்கியவானையும் பார்க்கணும். பேதுருவ பாக்கியவான்னு சொன்னார் பாருங்க, அதையும் கொஞ்சம் யோசித்துக்கணும். அவனை பாக்கியவான்னு சொன்னவனா அவனுக்கு என்ன கிடைச்சிச்சு? அவன்கிட்ட சொல்றாரு, உனக்கு இதை மாம்சமும் ரத்தமும் வெளிப்படுத்தல, இதை யார் தான் வெளிப்படுத்தினா? பரலோகத்தில் இருக்கிற பிதா உனக்கு இதை வெளிப்படுத்த. 2ஆம் வசனம் பாருங்க, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்காலங்கள் ஓரமாய் நடப்பட்டதும் தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம். வசனம் உள்ள போச்சுன்னா ப்ராஃபிட் வரும். இந்த வசனம் உள்ள போச்சுன்னா ஆவி ஆத்துமா ஸ்ட்ராங் ஆகும். நல்ல ஸ்ட்ராங்கா கெதியா இருப்பீங்க. பிரச்சனையை பார்த்து பயப்பட மாட்டீங்க. எந்த சூழ்நிலையிலும் பயந்துட்டு அப்படியே முறுமுறுத்துக்கிட்டு அப்படியே சோர்ந்து போய் துவண்டு போய் இருக்க மாட்டேன். பிரச்சனைகளை தாண்டி வரக்கூடிய பலனையும் அந்த ஒரு தெளிவையும் கர்த்தர் யாருக்கு கொடுப்பாருன்னா, இரவும் பார்க்கலாம் அவருடைய வேதத்தில். இந்த வசனத்தின் மேல இந்த வசனம் உண்டாக்குற அந்த வெளிப்பாட்டின் அறிவு, அந்த வசனத்தை உங்க ஆவிக்குரிய பசிக்கு நீங்க கொடுத்துக்கிட்டே இருப்பீங்கன்னா, உங்க வெளிப்புறமான சரீரத்துக்கு நீங்க ஆகாரம் கொடுக்கறது போல உங்க ஆவி ஆத்துமா கூட. ஏன்னா அது ரொம்ப பவர்ஃபுல்லான இடம், அது கண்ணுக்கு தெரியாது.
ஆனா ஆண்டவருடைய பிள்ளைகளா இருக்கிற நம்ம அதுக்கான ஆகாரத்தை நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கணும். கேர்லெஸ்ஸா இருந்துடக்கூடாது. இஸ்ரவேல் மக்களுக்கு பாருங்க, அதை குறிச்ச ஒரு கவனம் இல்லாததுனால என்ன நடந்துச்சுன்றார் ஆண்டவர். அவர்கள் கேட்ட அந்த வசனம் அவர்களுக்கு பிரயோஜனத்தை உண்டு பண்ணலையா? வசனத்தை கேட்கிறாங்க, இந்த பிரயோஜனத்தோட கேட்கணும். வந்து உட்கார்ந்து தேவ வசனத்தை கேட்கும் போது எப்படி கேட்கணும்? என்னுடைய மனுஷனுக்கு தேவன் கொடுத்துக்கிற ஆவியையும் அந்த ஆவி தங்குவதற்காக தேவன் கொடுத்திருக்கிற ஆத்துமாவுக்கு ஃபீட் பண்ற நேரம் இது. கவனமா சாப்பிடணும், கவனமா என் ஆத்துமாவை ஸ்ட்ராங் ஆக்கணும், கவனமா எனக்கு கொடுத்திருக்கிற மனுஷனுக்கு தேவன் கொடுத்திருக்க அந்த மனுஷனுடைய ஆவியை ஸ்ட்ராங் பண்ண இந்த வசனம் எனக்குள்ள போய் பரிசுத்த ஆவியானவருடைய உதவினால தேவனுடைய வெளிப்பாடு அந்த வசனத்தின் மூலமா எனக்கு உண்டாகும் போது என்னுடைய ஆவிக்கும் ஆத்துமாவுக்கும் இருக்கிற பசிக்கான அந்த ஆகாரத்தை கரெக்டா கொடுக்கிறேன். கொடுக்கும் போது பிரயோஜனம் உண்டாகும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? கையை உயர்த்தி. இதை கரெக்டா கொடுப்பீங்கன்னா பிரயோஜனம் வரும். இது கரெக்டா கொடுக்கலன்னா பிரச்சனை நேரத்தில் கரெக்டான பிரயோஜனம் ஆன பதில விடுதலை அனுபவிக்க முடியாது. இஸ்ரவேல் மக்கள் பாருங்க, அற்புதத்தை பார்த்தாங்க, எவ்வளவோ அதிசயங்கள் எல்லாம் கர்த்தர் அவங்க நடுவே செஞ்சதை பார்த்தாங்க. ஆனாலும் அவங்க ஆவிக்கும் ஆத்துமாவுக்கும் கரெக்டா ஆகாரத்தை கொடுப்பதில் கோட்டை விட்டுட்டாங்க. கோட்டை விட்டுறதுனால எபிரேயர் 4ஆம் அதிகாரத்தில் நீங்க வாசித்து பாருங்க, முதல் 4 வசனம் சொல்லுகிறது, அவர்களுக்கு பிரசங்கித்த, அவர்களுக்கு ஆண்டவர் செஞ்ச அற்புதம், அவர்களுக்கு ஆண்டவர் நடப்பித்து காட்டின எல்லா காரியமும் அவங்களுக்கு லாபத்தை உண்டாக்கல, அது பிரயோஜனமே அவங்களுக்கு இல்லாம போயிருச்சு. நல்ல கவனிங்க கர்த்தருடைய பிள்ளைகளை, வந்து கேட்கும் போது இந்த கவனத்தோட கேட்கணும். என் ஆவி ரொம்ப முக்கியமான இடம், அது என் கண்ணுக்கு தெரியாது, ஆனால் அது பவர்ஃபுல்லாக வேலை செய்கிற ஒரு சக்தி, அதற்கான ஆகாரத்தை நான் கொடுக்கறதுக்காக வரேன். ஞாயிற்றுக்கிழமை வரும்போது, சர்ச்சைக்கு வரும்போது இப்படி வரணும், வேறு வழி இல்லை, போய் கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு வரலாம் அப்படின்னு வரக்கூடாது. இது பவர்ஃபுல்லான இடம், இந்த பவர்ஃபுல்லான இடமாகிய என்னுடைய ஆவிக்கு கரெக்டான ஆகாரத்தை கொடுக்குற இடத்துல வந்து உட்கார, வசனத்தை கேட்குற அந்த வசனம் எனக்குள்ள நல்ல என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கான பசியை தீர்ப்பதுக்கான வசனம் எனக்குள்ள போது. இப்படி இந்த வசனம் உங்களுக்குள்ள ஒவ்வொரு வாரமும் இந்த வாஞ்சையோட வந்து நீங்க கேட்பீங்கன்னா, நான் சொல்றேன், நீங்க கேட்கிற கர்த்தருடைய வசனம் உங்களை கண்டிப்பா பாக்கியவானா மாத்தியே தீரும். பேதுருவை பாக்கியவான்னு சொன்னது போல நான் நம்புறேன், இந்த ஆலயத்துக்குள்ள வந்து தேவ வசனத்தை கேட்கிற உங்க ஒவ்வொருவரையும் கர்த்தர் பாக்கியவானாய், பாக்கியவதியா கர்த்தர் மாட்டுவார். அப்படி மாறும்போது, பாக்கியவான்னா என்னமோ பெரிய பெரிய டைட்டில் நினைச்சு கூடாது. பாக்கியவான்னா என்னன்னா, ஏதோ உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. பேதுரு கொடுக்கப்பட்டுச்சு. என்ன சொல்றாரு? இது உனக்கு உன் மாம்சமோ ரத்தமோ இதை வெளிப்படுத்தல, பரலோகத்தில் இருக்கிற பிதா இதை உனக்கு என்ன பண்ணியிருக்கிறார்? வெளிப்படுத்தி இருக்கிறார். இந்த வெளிப்பாடு ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கூடாக நீங்க போகும்போது வரணும். உங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, அப்படி ஒரு மாதிரி பேன் உட்காந்துருக்க-கூடாது. நிறைய கிறிஸ்தவ மக்கள் பாருங்க, அப்படியே பேன் ஒரு மாதிரி பருதாமா அப்படியே உட்காந்துருப்பான். அப்படி இருக்கக்கூடாது. இந்த வசனம் உங்க ஆவிக்குரிய பசிக்கு கரெக்டாக ஆகாரத்தை போடுவீங்கன்னா, உங்க ஆத்துமாவுக்கும் உங்க ஆவிக்கும் கரெக்டா இந்த வசனத்தை ஆகாரமா கொடுத்து, இந்த வசனம் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு வெளிப்பாட்டை, ஆண்டவர் உங்களை என்னவா வச்சிருக்கிறார், உங்களை எப்படி பார்க்கிறார், உங்களை எப்படி மதிக்கிறாரு, உங்களை எவ்வளவு பலவான் ஆக்குறதுக்கு பிரயாசப்படுறாரு, இதெல்லாம் விளங்கி கொள்ளும் போது வாழ்க்கையில எல்லா சூழ்நிலைகளும் கர்த்தர் உங்களை பலவானாய், பாக்கியவான்களாய், பாக்கியவதிகளாய் கர்த்தர் உங்களை நிறுத்துவார். ஆமென். நேரம் முடிஞ்சிச்சு. அதனால எழும்புவோம், ஜெபம் பண்ணுவோம். இந்த இடத்த விட்டு போகும்போது எப்படி போனோம்? கர்த்தர் என் ஆவிக்கும் ஆத்துமாவுக்கும் உங்களுக்குள்ள ஒரு திருப்தி வரணும். ஆஹா, இன்னைக்கு கரெக்டாக போய் என்ன போட்டிருக்கிறேன்? ஆகாரம். என் ஆவிக்கும் என் ஆத்துமாவுக்கும் கர்த்தர் அவருடைய வசனத்தினால எனக்கு இன்னைக்கு ஆகாரம் கொடுக்கும்படி கர்த்தர் என்ன பண்ணியிருக்கிறாரு? என்னை பலப்படுத்திருக்காரு. எத்தனை பேர் ஆண்டவர் அப்படி பலப்படுத்தியிருக்கிறாரா? இப்படி ஒவ்வொரு நாளும் பலன் அடைஞ்சு பாருங்க. நான் சொல்றேன், நீங்க எதையும் உங்களை கொண்டு எதை வேணாலும் கர்த்தர் செய்வார். உங்களை எதையும் செய்ய திராணி உள்ளவர்களாய் கர்த்தர் ஆக்கிடுவார். கையை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஆண்டவரே, நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற ஆண்டவர் ஆவி, ஆத்துமா, சரீரம் ரொம்ப முக்கியமானது.
நாங்கள் வெறும் எங்கள் சரீரத்துக்கே கவனம் செலுத்துகிறோம். ஆனால் எங்கள் ஆவி ஆத்துமாவுக்கு வேண்டிய ஆகாரத்தை நாங்கள் ஒவ்வொரு முறையும் கருத்தாய் கொடுக்கணும். சொல்லுங்கள், வாயை திறந்து, ஆண்டவரே கருத்தாக கொடுக்கணும். அதனால தான் ஆண்டவரே நீங்கள் சொல்கிறீங்க, இந்த வசனம் வாயை விட்டு பிரியாது இருப்பதாக, இதை இரவும் பகலும் தியானம் பண்ணு, இதில் சொல்லியிருக்கிறபடியெல்லாம் செய்ய கவனமாக இரு, ஏன்னா அதுதான் ஆகாரம். ஆண்டவரே உம்முடைய வசனம் தான் என்னுடைய ஆவிக்கு, என்னுடைய ஆத்துமாவுக்கு ஆகாரம். இந்த ஆகாரத்தை கொடுக்காத ஒரு கிறிஸ்தவர்களும் இருக்கக்கூடாது. கர்த்தர் உங்களை ரட்சித்திருந்தா, நீங்க ஆண்டவருடைய பிள்ளை ஆன பிறகு இந்த ஆகாரத்தை நீங்க உங்க ஆவி ஆத்துமாவுக்கு கொடுக்காம இருக்கக்கூடாது. ஒவ்வொரு நாளும் கொடுக்கணும். கொடுக்க கொடுக்க நான் சொல்றேன், உங்களை வெளிச்சம் உள்ளவர்களாய், அறிவுள்ளவர்களாய், ஞானம் உள்ளவர்களாய், பாக்கியவான்களாய், எப்பேற்பட்ட மலைகளையும் உங்களால பேர்க்க முடியும். அப்படிப்பட்ட பலவான்களாய் உங்களை கர்த்தர் மாற்றுவார். எங்கள் நல்ல ஆண்டவரே, நாங்க ஒவ்வொருவரும் பலவான்களா இருக்கணும். கையை உயர்த்தி சொல்லுங்க, நாங்க ஒவ்வொருவரும் ஆண்டவரே நீர் கொடுக்கிற பலத்தினால் நாங்கள் பலவான்களாய் இருக்கணும். ஆண்டவரே, பலவீனர்களாய் நாங்கள் இருக்கக்கூடாது. பலவான்களாய் நாங்கள் இருந்து காரியங்களை நாங்கள் முன்னேற்றத்துக்கு எதுவாய், உம்முடைய நாமத்தின் மகிமைக்கு எதுவாய் நாங்கள் காரியங்களை செய்து வாழ்க்கையில் உயர்ந்து வர ஆண்டவரே நீர் எங்களுக்கு கிருபை செய்யும். உம்முடைய பிள்ளைகள் என்ன சூழ்நிலைகளுக்குள்ள போகிறார்களோ அந்த சூழ்நிலைகள் அவர்கள் மூழ்கி போகக்கூடாது. அந்த சூழ்நிலைகளுக்கு மேலாக உம்முடைய பிள்ளைகள் அதை பெயர்த்து போட்டு வெற்றிக்கான உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் உதவி செய்யும். ஆண்டவரே, உம்முடைய வசனம் அப்படிப்பட்ட அற்புதமான வேலைகளை உம்முடைய பிள்ளைகளுடைய ஆவிக்குள்ளையும் ஆத்துமாக்குள்ளையும் செய்யட்டும். இஸ்ரவேல் மக்கள் கேட்ட அந்த வார்த்தை அவர்களுக்கு பிரயோஜனப்படலன்னு சொல்லியிருக்க, அந்த பரிதாபமான நிலை இங்க இருக்கிற யாருக்கும் வரக்கூடாது. அந்த சத்தியத்தை கேட்கிற ஒருத்தருக்கும் உண்டாகக்கூடாது. எல்லாரையும் பாக்கியவானாய் நீர் மாற்றுங்க. ஆண்டவரே, உம்முடைய ஆசீர்வாதமான கரம் தொடர்ந்து எங்களை நடத்தட்டும். அந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் இன்றைக்கு நீர் பலப்படுத்தி இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். திடப்படுத்தி தைரியப்படுத்தி உம்முடைய பிள்ளைகள் சந்திக்கிற பிரச்சனைகளை தைரியமாய் சந்திக்க, தைரியமா அதை மேற்கொள்ள உம்முடைய பிள்ளைகளுடைய ஆவி ஆத்துமாவை நீர் பலப்படுத்தி இருக்கிறீர். ஆண்டவரே, நிச்சயமாய் நான் மலையை பெயர்க்க முடியும். எத்தனை பேர் கையை உயர்த்தி சொல்றீங்க, என்னுடைய வாழ்க்கையில எழும்புகிற எல்லா மலை போன்றிருக்கிற பிரச்சனைகளை நான் ஜெயிப்பேன், நான் அதை மேற்கொள்வேன் என்கிற அந்த தைரியத்தை ஆண்டவரே நீர் எங்களுக்கு கொடுக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். சமாதானத்தோடு உடைய பிள்ளைகள் திரும்பி போகட்டும். இந்த வாரம் முழுவதும் உடைய பிள்ளை கை வைத்து செய்கிற எல்லா கையின் பிரயாசத்திலும் ஆண்டவர் கொடுக்கிற அறிவும் வெற்றியும் தேவ தயவும் மனுஷ தயவும் உடைய பிள்ளைகளுக்கு உண்டாகட்டும். உடைய பிள்ளைகள் படைக்கிருக்கிற காணிக்கைகள் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ளும். சமாதானத்துக்குள் வைத்து எங்களை காத்து நடத்தும். உடைய நல்ல ஆரோக்கியம் எங்களை தொடர்ந்து நிறைவாய் ஆண்டவர் எங்களை பலமுள்ள ஒரு நிலையில் எங்களுடைய சரீரத்தை ஆரோக்கியமாக்கட்டும். தொடர்ந்து நீர் மகிமைப்படும். எல்லா காண மகிமை துதி ஸ்தோத்திரம் உமக்கே தருகிறோம். ஏற்றுக்கொள்ளும் மகிமை அடை இயேசு கிறிஸ்துவின் அன்புள்ள நாமத்தில் வேண்டி ஜெபம் செய்கிறோம் எங்கள் பரிசுத்தம் உள்ள நல்ல பிதாவே, ஆமென். இப்பொழுது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம் இன்றும் என்றும் சதா காலங்களும் நம் அனைவருடன் நிலைத்திருப்பதாக. ஆமென். இணைந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.